மதுரையில் மேலூரில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அந்த ஏரியா சுற்றி இருக்க பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் நடந்தே போய் தங்களோட எதிர்ப்பு காமிச்சிருக்காங்க. அரிட்டப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது ஓகேங்களா மதுரையில். அந்த நிலங்களில் பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு அடியில் டங்ஸ்டன் நிறைய வளமாக இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மைன் பண்ணுவாங்கல்ல, சுரங்கம் தோண்டுவாங்கல்ல, அதுக்கான ரைட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மைனிங் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் அந்த ஈகோ சிஸ்டமே ரொம்பவே பாதிக்கப்படும் ஓகேங்களா. கண்டிப்பாக பாதிக்கப்படும். இந்த விளைநிலங்கள் அங்கே இருக்கிற சுற்றி இருக்க மக்களே பாதிக்கப்படுவாங்க. நிறைய பேர் இடம் மாற்றப்படுவாங்க. அங்கே இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் ஓகேங்களா. ஸோ அதை எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள்லேருந்து விவசாயிகள்லேருந்து எல்லாருமே இதுக்கு அகென்ஸ்டாக தான் போராடிட்டு இருக்காங்க. அண்டு தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு அகென்ஸ்டாக தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த டங்ஸ்டன் மெட்டல்லையே வேறு இடத்துல எதாவது எடுத்துக்கலாம்ல, கண்டிப்பாக இந்த இடத்துல தான் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அண்ட் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறப்ப தான் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன்ற மெட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான மெட்டல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக சைனா அந்த மாதிரி இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மெட்டலோட கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருக்கனால அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்கள்ல, அது ரொம்பவே அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கிற மெட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அயன்லேருந்து எல்லா மெட்டல்ஸ் இருக்குல்ல, இருக்கிற மெட்டல்ஸ்லேயே இந்த டங்ஸ்டனுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் இதுக்கு தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பார்ட்ஸில் இந்த மாதிரி டங்ஸ்டன்ற மெட்டலை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியாக தேயாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ அந்த கெமிக்கல்ஸ்லாம் பட்டு அரிச்சு துருப்பிடிக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இருக்காது, ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸில் இது யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஏரோஸ்பேஸ், அதாவது அனுப்புவாங்கல்ல அந்த சேட்டலைட்ஸில் இருக்கிற முக்கியமான பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டங்ஸ்டன்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இதுக்கு வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹை ஹீட்டை தாங்கும், எந்த ஒரு கெமிக்கலும் அரிக்காது, விண்வெளி பொருட்களில் இருக்க முக்கியமான பார்ட்ஸில் இதை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டிங் டூல்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரில் பண்ணுறது இந்த மாதிரி மெஷின்ஸில் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துல இந்த டங்ஸ்டன் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த மைனிங் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுற மெஷின்ஸ் இருக்குல்ல, அதுலேயே அந்த ட்ரில் பண்ணுற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் தான் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஹார்டாக இருக்கனால ஈஸியாக உடச்சிட்டு உள்ளே போகுன்றனால அதை யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. எக்ஸ்ரே மிஷின்ஸ் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா குட் பல்ப் இருக்குல்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலமெண்ட்டில் டங்ஸ்டன்ற மெட்டீரியல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஹீட்டை தாங்கிறதுனால அதை அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள்லாம் தயாரிப்பாங்கல்ல, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. குண்டுகள்லாம் இருக்குல்ல, அம்மோ இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்டு அணு ஆயுதங்கள், நியூக்ளியர் வெப்பன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன்னா அணு ஆயுதங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ரேடியேஷன் வரும் ஓகேங்களா. ரேடியேஷன் வரப்போ நிறைய டேமேஜ் நடக்கும், அது சுற்றி இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்க்கு நிறைய டேமேஜ் நடக்கும். அப்போ இந்த டங்ஸ்டன்ற மெட்டீரியலை சுற்றி யூஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு எந்த ஒரு டேமேஜும் நடக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு டிமாண்ட்லேயே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரேராக தான் கிடைக்கிறனால ரொம்பவே டிமாண்டில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டங்ஸ்டன்லாம் இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்தியாவில் நிறைய இடத்துல எடுத்தால் அதில் நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணி நம்ம ஆர்மிஸில் டிஃபென்சஸ்லேயே ப்ரொடெக்ஷனில் யூஸ் பண்ணலாம். இது நம்ம எக்கனாமிக்கு ரொம்ப நல்லதாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். பட் இந்த மைனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். அங்கே இருக்க மண் பார்த்தீங்கன்னா அதோட வளத்தை பார்த்தீங்கன்னா சுத்தமாக இழந்துருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்க தண்ணி, முக்கியமாக தண்ணி பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணுறப்ப நிறையா அங்கே யூஸ் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களே நிறைய யூஸ் பண்ணுறப்ப அதை சுற்றி இருக்கிற விளைநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்படுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற சுற்றுச்சூழலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்படும். அங்கே இருக்க மலைகள், அங்கே இருக்க ஆறுகள், அங்கே இருக்க குளங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ அங்கே வாழ்கிற எல்லா உயிர்களும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைனிங் ப்ராசஸ் இப்போதைக்கு அந்த பிளானை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது டங்ஸ்டன் மைனிங்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க, நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பெர்மிஷனோட தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த இதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம கண்டிப்பாக அது கொண்டு வர மாட்டோன்ற மாதிரி அவங்க உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவோட இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.